எங்கே வந்திருக்கிறோம்? வணக்கம் மக்களே. பின்னுக்கு பாட்டு சத்தம் கேட்குறபடியாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அதுவும் வந்து ஹாஃப் சாரி சேரமோனிக்கு வந்திருக்கிறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் நான் கட்டியிருக்கிற புடவை. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை ஃபோர் நவ். ஹாய் டாடி. எங்கே வந்திருக்கிறோம்? ஃப்ரெண்டுண்ட ஃபங்க்ஷனுக்கு இல்லையா? என்ன சிறப்பாக போய் கொண்டு இருக்கலாம். மிச்சத்தை நான் வாய்ஸ் ஓவர்லேயே சொல்கிறேன் மக்களே. மியூட் பண்ணிட்டேன்னு அங்கே சரியான பாட்டு சத்தம். அந்த டிஜே தம்பி காது கிளியத்தக்கனையாக பாட்டாக போயிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் நாங்கள் கொஞ்சம் டிஜேக்கு பக்கத்தில் தான் கொஞ்சம் இருந்துனாங்க. ஸோ அதனால் காப்பி ரைட் வந்துடுமாண்டபடியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு என் புருஷனுக்கு என்ன சொல்லலாம் என்று சொன்னால், மக்களே வணக்கம் சொல்லுங்கள் மக்களுக்குண்டா தான் வணக்கம் சொன்னார். அடுத்தது சுற்றியெல்லாம் எடுக்க சொன்னார். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் மக்கள், ஒரு கொஞ்சம் மக்கள் தான் வந்திருந்தாங்க. ஸோ நல்லா சிறப்பாக போய் கொண்டு இருந்துச்சு. ஊஞ்சல்லையும் ஆடினேன்னு நான் கொஞ்சம் நேரம் ஃபங்க்ஷன் முடிஞ்சா பிறகு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா மக்களே, இப்போ லன்ச் டைம் ஆச்சுது. ஸோ அதை நோக்கித்தான் நான் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு பாருங்கள். என் கால்நடை அங்கே தான் போகின்றது. எனக்கு சரியான பசியாக இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா 360 வீடியோ கேமரா வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நானும் இந்த புருஷனை மாரி வீடியோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கண்டு. இந்த புருஷனை நோக்கி நடந்து போனேன் மக்களே. பின்னுக்கு தளபதி இந்த பாட்டு போச்சுது. கத்திப்படத்தான் உன் இளமையில் மாறுதே ஏதோ ஒரு பாட்டு. அதுக்கு அவர் கெத்தாக நடந்து வரார் பாருங்கள் அவர்கிட்ட. இதை தளபதி இந்த பாட்டு போச்சுன்னு சொன்னால் ஆளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு ஏறிடும். இல்லை மதிய சாப்பாட்டுக்கு நான் வந்து கூடுதலாக ஃப்ரைட் ரைஸ் தான் எடுத்தேன் நான். அடுத்தது பிளெயின் பஸ்மதி ரைஸும் இருந்துச்சு, நூடுல்ஸும் இருந்துச்சு, அது பருப்பு கறியெல்லாம் இருந்துச்சு. இது மைசூர் பருப்பு கறி. நான் அதெல்லாம் எடுக்கல. ஜஸ்ட் அந்த சீ ஃபுட்டாக ஐ திங்க் ஸ்ட்ரிம்மெண்டு தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரிம் ஃப்ரைட் ரைஸையும் எடுத்து மட்டன் கறியும் எடுத்தேன். அது நல்லா கணக்கான உரைப்பாக இருந்துச்சு. அது எல்லோரும் சாப்பிடக்கூடிய உரைப்பாக தான் செய்திருந்தாங்க. அடுத்தது தண்டூரி சிக்கனு. அதை தண்டூரி சிக்கனா சிக்கன் டிக்காவான்னு தெரியலை, அதையும் எடுத்தேன்னு. அடுத்தது இங்கே பாருங்கள், இதான் என் பிளேட்டு. இவ்வளோ தான் நான் எடுத்தேன் நான். எனக்கு ஒருக்கா சாப்பிடவே வயிறு ஃபுல்லாகிட்டது மக்களே. நான் சாப்பிட்டு கொண்டு என் ஹஸ்பண்டை கேட்டேன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. அவர் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கு பிறகு மக்களே என்ன குலாப் ஜாமுன் எடுத்து என்ன மக்களே, அது வாய்க்கில் வைக்கும்போது டேஸ்ட்டு எனக்கு ஓகேயாக இருக்குமென்னு தான் பார்த்தேன்னு. ஆனால் வாய்க்கில் வச்சு கடிக்கும் போது தான் மக்களே சரியாக திரட்டிச்சது. சரியான சுகர் அந்த சுரப்பு வந்து கூட சுகரை போட்டு செஞ்சுருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் இது செகண்ட் டைமாக சாப்பிட்றதையும் கேட்குறேன்னு. எப்படி இருக்கு டேடி? நல்லா இருக்கா சாப்பாடு? இது என்னது காலிக்கா? அந்த மட்டன் கறிக்குள்ளே பார்த்திங்கன்னா மக்களே ஒரு பெரிய ஹோல் காலி கொண்டு போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீமு, அதையும் சாப்பிட்டேன். அது நல்லா இருந்துச்சு. இது பெரிய ஸ்வீட்டாக என்றது இல்லை, கணக்கான இனிப்பாக தான் இருந்துச்சு. காணொலியை வந்து மக்களை நான் டீட்டெயில்ஸாக நான் எடுக்கலை. என்னென்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பிடிக்காது தானே. ஸோ அதனால் நான் என்னையும் என் ஹஸ்பண்டையும் மட்டும்தான் கூடுதலாக எடுத்துக்கொண்டேன் நான். ஸோ அதனால தான் நான் பெருசாக அவங்களுக்கு காமிக்கலை. இதில் என் புருஷனுக்கு கட்டளை போடுறேன் மக்களை வீடியோ எடுங்கண்டு. இது வந்து மக்களே மதிய சாப்பாடு சாப்பிட்டா பிறகு ஒரு கொஞ்சம் மணி நேரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு வந்தாங்க. என்னென்னு சொன்னால் கேக் கட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் நினச்சேன் இப்படியெல்லாம் நடக்காதுண்டு. பட் இங்கே வந்து இப்படியெல்லாம் செய்கிறாங்க. எனக்கெல்லாம் ஊரில் என்னுடைய அம்மா வந்து இப்படி தான் எனக்கு செய்தாங்க.
பெரிய பொண்ணாகின போது எனக்கு வந்து என்ன பார்ட்டி ஹாலில் எல்லாம் எனக்கு பண்ணி போட்டு வீட்டில் வந்து கேக்கு கட் பண்ணினாங்க எனக்கு என் அம்மா. ஸோ அதை மாதிரி தான் இங்கேயும் செய்தாங்க. எனக்கு பார்க்க சர்ப்ரைஸாக இருந்துச்சு இது. அந்த பொண்ணுக்கு வந்து மக்களை கேக்கு வெட்டின பிறகு எல்லாருக்கும் இந்த பட்டர் கேக்கு ஐசிங் போட்டதை கொடுத்தாங்க. ஸோ நானும் 2 எடுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு அது. யமி யமி. அடுத்தது இதை பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்து ஹாலு. இது வந்து எம்டியாக இருந்துச்சு. இது அவங்க வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஈவினிங் பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க அந்த பிளானரு. ஸோ அவங்கள்ட பர்மிஷன் எடுத்துக்கிட்டு நான் இங்கே வந்து என்ன ஃபோட்டோ எடுத்தேன்னு என் ஹஸ்பண்டோட சேர்ந்து ரீல்ஸ் எடுத்தேன், வீடியோ எடுத்தேன்னு. ஸோ இது அழகாக இருந்துச்சு இந்த சிலையை பார்க்கும்போது, பார்வதியும் சிவனையும் பார்க்கும்போது. இதை பாருங்கள், நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த பூக்கொத்துகளாக வச்சு. வீட்டை வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்த மக்களே இந்த மூஞ்சி சரியாக தெரியவே இல்லை. பாருங்கள், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா இது மட்டப்பாட்டியோட பிளானர் அவங்கள்ட ஃபங்க்ஷன் பிளானர்கிட்ட பெர்மிஷனை கேட்டு இந்த மட்டப்பாட்டி ஹாலில் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், எனக்கு பின்னால் எவ்வளோ பேக்ரவுண்டு டெக்கரேஷன் எல்லாம் அழகாக இருக்குங்க. இது என்னுடைய சாரியை பாருங்கள் மக்களை எப்படி இருக்கு. இந்த சாரீ வந்து மெஜஸ்டிக் மாலில் புதுசாக ஒரு கடை ஒன்று திறந்தவங்க போன வருஷம். சாய் சாரி அவங்கள்ட்ட தான் இது வாங்கினேன். மை ஃபேஷன் வாக்கு மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டை வந்தாச்சுது மக்களே. எலிவேட்டருக்குள்ள நிற்கிறோம். இதை பார்த்திங்கன்னா மக்களே, ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டை போகிறவங்களுக்கு வந்து பலகாரமும் ஸ்வீட்டும் ஒரு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மைசூர் பாக்கு வந்து நான் 1 எடுத்து கரவாசியை கடிச்சிட்டு வச்சுக்கிறேன் மிச்சத்தை பிறகு சாப்பிட்றதுக்கு. அடுத்தது ஒரு பூந்தி லட்டு, மில்க் பர்ஃபி, அடுத்தது மிக்சரு, தட்டை வடை தந்தாங்க. அதை நாங்கள் பார்ட்டி ஹால்லையே சாப்பிட்டுட்டேன். அடுத்தது முறுக்கும் இருந்துச்சு இதுக்குள்ளே, அதையும் அங்கே பார்ட்டி ஹால்லையே சாப்பிட்டேன்னு. அடுத்தது தொதல் தந்தாங்க. தொதல்ன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து கோகனட்டில் அதை செய்வீங்க, கோகனட் மில்கில். ஸோ அதை தொதலன்னு சொல்லுவோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து கோகனட் ஹல்வான்னு தான் சொல்லுவியல். ஸோ அது சாப்பிட்டேன். ஆக்சுவலி அது நான் சாப்பிடல, என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தேன்னு. ஸோ மிச்சத்தை இங்கே வீட்டை கொண்டு வந்துட்டேன்னு. ஸோ இந்த ஸ்வீட்டுகள் வந்து பரவாயில்லை, நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த மிச்ச ஸ்வீட்டுகளை பேர்ந்தது காணொலிகள் எடுத்தால் பிறகு தான் மிச்சத்தை சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த பார்ட்டி வந்து வீக்கெண்டு தான் மக்களே நடந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.